அனைவருக்கும் வணக்கம். சிறடிக்கா சீரியல் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நடிச்சின்னு பார்க்கலாம். மனோஜோட ஷோரூமுக்கு வந்து குடும்பத்தோடு எல்லாருமே சேர்ந்து அட்வர்டைஸ்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி மும்பையிலேருந்து சந்தோஷி வந்து ஃபோன் போட்டு சொல்லியிருக்காங்க. சார் அதை எடுக்கிற அளவுக்குலாம் எங்கிட்டக்கெல்லாம் பட்ஜெட் இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் சார் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் கொலைப்படாதீங்க, ஒவ்வொரு ஆளுக்கும் நான் 25,000 ஸோ உங்கள் குடும்பம் எல்லாத்துக்கும் சேர்த்து 2 lakh உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க. இவரும் அதே பார்த்துட்டு ஆமாம் சார், ஓகே சார், நாங்கள் கண்டிப்பாக ஷுவராக எடுத்துறோம்னு சொல்லிட்டு முடிச்சிடறாரு. வீட்லேயும் போய் பேசுகிறாரு. பட் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே சும்மா ஓசிக்கு தான் நடிக்கணும், காசுலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. முத்து மீனா வந்து நாங்கள் எங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு வரோம்ல, எங்களுக்கு அப்போ நீங்கள் வந்து ஒரு நாள் சம்பளம் கொடுக்கணும்னு முத்து கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை, உன் தம்பிக்காக நீ வந்து நம்ம ஃபேமிலியோட நடிச்சு கொடு அப்படிங்கிறாங்க. அங்கே வந்து ஷோரூமுக்கும் போயிடறாங்க. ஷோரூமில் வந்து அவங்க அப்பா அம்மா, ரவி ஒய்ஃபு, மனோஜ் ஒய்ஃபு, முத்து ஒய்ஃபு எல்லாருமே போல் நடிச்சு கொடுக்குறாங்க. ஆனால் டேரக்டர் வந்து என்னையே நடிக்கிறீங்க, உங்கள் குடும்பத்தையே ஒன்றும் நடிப்பு கூட தெரியல, இப்படி பண்ணிட்டீங்க அப்படி பண்ணிட்டீங்கன்ட்டு அவர் பயங்கரமாக திட்டுறாரு. என்னையா அதனால் முத்து வந்து கோபம் படுறாங்க. கோபம் பட்டுட்டு என்னையா நீ ரொம்ப ஓவராக கத்திட்டு தான் இருக்க, ஏதோ போனால் போது ஓசியில் உங்களுக்காக நாங்கள் நடிக்க வந்தோம்னா எங்களை ரொம்ப தானே மிரட்டுறேன், எங்கள் அப்பா என்னென்னா வாயா போயாங்கிற பேர் சொல்லி கூப்பிட்றேன் எங்கள் அப்பாவே, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும்னு. யார் உங்களுக்கு ஓசியில் நடிக்க கூப்பிட்டா எல்லாருக்கும் 25,000, உங்கள் குடும்பத்துக்கே 2 லட்சம் சந்தோஷி சார் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் அனுப்பிவிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி இவர் போட்டு உடச்சிறாரு. உண்மை எல்லாரும் மனோஜ் பக்கம் டேன் பண்ணுறாங்க. வீட்டுக்கு வந்து மனோஜ்கிட்ட கேட்குறாங்க, டேய் சந்தோஷ் சார் வந்து இவ்வளோ 2 லட்சம் அனுப்புனாங்களா, அதை ஏன்டா நேற்று நீ என்கிட்ட சொல்லலை, எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி விளம்பரம் எடுக்கணும், எல்லாரும் நடிக்கணும், அந்த விஷயத்தெல்லாம் சொன்னியே, பட் ரூபா கொடுத்துருக்காங்கிறத ஏன்டா நீ சொல்லலை அப்படிங்கிறாங்க. அவர் வந்துக்கிட்டு நான் வந்து ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் கொடுக்கலான்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க. டே நான் கேட்குறது புரியுதா புரியலையா, நாங்கள் வந்து ரூபா கொடுக்குறியா கொடுக்கலையா அதை பற்றி நாங்கள் பேசலை, ஏன் என்கிட்ட முன்னக்கூடியே சொல்லலை, உனக்கு எல்லாமே தெரியும்ல அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் கேட்குறோம் அப்படிங்கிறாங்க. அதான்ப்பா நான் வந்து ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் கொடுக்கலான்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்துக்கு ரவிக்கு பயங்கரமாக கோருது. டேய் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து அடிக்கிறாங்க. அண்ணாமலை வந்து போய் தடுத்துட்டு இருடா அவரை கேட்டாங்க, நான் பொறுமையாக பேசுகிறேன்டா அப்படின்ட்டு பொறுமையாக உட்காந்து இவங்க கம்பெனிக்கு வந்து விளம்பரம் சொன்னது யார், சந்தோஷ் சார் அப்படின்னு மனோஜ் சொல்கிறான். சரி என்ன எப்படி சொன்னார், ஃபோன் போட்டு வேறு அமௌண்ட் கொடுத்தாரா, எவ்வளோ கொடுத்தாரு, ஒரு ஆளுக்கு 25,000, இந்த 25,000ங்கிறது நீயே உன் வாயிலேருந்து ஒத்துக்கிட்டீங்களா, ஆனால் ஏன் எங்ககிட்ட முன்னக்கூடியே சொல்லலை, ஏன் எங்கள்கிட்ட சொல்லாமல் எங்களை வந்து கூட்டிகிட்டு போனேன்னு. அப்பா நான் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் கொடுக்கலான்னு நினச்சிப்பான் டேன்னு சொல்லி அண்ணாமலைக்கு பயங்கரமாக கோவம் வருது. டே பார்த்தியா அப்பாவுக்கே கோவம் வருது, இவங்கிட்ட பேசுறது வேஸ்ட்டுடா, அப்பா இருப்பா கொஞ்சம் பொறுமையாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கிட்ட நம்ம இனிமேல் பேசக்கூடாதுப்பா, அதனால் முதல்ல நம்ம அக்கௌண்ட்டுக்கு எல்லாரும் ரூபா மாற்ற சொல்லுப்பா அப்படிங்கிறாங்க. ரோஹிணி வந்துக்கிட்டு கூட செல்லு அப்படின்னு சொல்லிட்டு செல்லேருந்து ஒவ்வொரு ஆளுக்காக அக்கௌண்ட் மாற்றுறாங்க. முத்து வந்து எனக்கு வந்துருச்சுங்கிறாங்க, மீனா செல்லை பார்த்துட்டு அவங்க எனக்கு வந்துச்சுங்கிறாங்க, ரவி எனக்கு வந்துச்சுங்கிறாங்க, சுருதி எல்லாருமே எனக்கு வந்துச்சுங்கிறாங்க. அப்போ நீ செக் பண்ணி பாருப்பா அப்படிங்கிறாங்க. இந்த நீயே செல்லை வச்சு செக் பண்ணு அப்படின்னு சொல்லி முத்து சொல்லுவோம். முத்து செக் பண்ணிடுறாரு. அடுத்து அம்மா செல்லை எடுங்கம்மா, அம்மாவுக்கு அனுப்புடா அப்படின்னு. அம்மாவுக்கு நான் பேராக கொடுத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. எதுக்கு அம்மா ரூபா நீ அப்படியே ஆட்டையை போடுறதுக்கா, அதெல்லாம் இல்லை இப்போயே அனுப்புன்னு. எங்கள் அம்மா அக்கௌண்ட்டுக்கு நீ 25,000 அனுப்பு அப்படின்ட்டு ரோஹினிட்ட சொல்கிறாங்க. இல்லை அம்மாவுக்கு வந்து 15,000 தான் கொடுக்கணும் அப்படிங்கிறாரு அவர். 15,000 ஏன் அம்மாவுக்கு 15,000, அது அம்மாவுக்கு 15,000 தான் கொடுக்க வேண்டியது இருக்குது, நான் நேற்று நைட்டே 10,000 கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னது நேற்று நைட்டே 10,000 கொடுத்துட்டியா, என்னடா சொல்கிற நீ அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. ஏம்மா உங்களுக்கு 10,000 நேற்று நைட்டு கொடுத்துட்டானவங்க, அதை கூட நீங்கள் ஒரு வார்த்தை கூட எங்கிட்ட சொல்லலைன்னு முத்து கேட்குறாங்க. அண்ணாமலையும் கேட்குறாங்க, ஏன் விஜயா உனக்கு தெரியுமா இது, இனியே சொல்லலை அப்படிங்கிறாங்க. விஜயவானார் யோசிச்சுட்டு அது வந்து அவன் முடிஞ்சதுக்கப்புறம் கொடுப்பான்னு நினச்சேன் அப்படிங்கிறாங்க. உடனே இவருக்கு ஏழு கோவம் வருது அண்ணாமலைக்கு. அப்பையும் நீ யாரும் ஒன்றும் சொல்ல வேண்டாம் போங்க அப்படின்ட்டு அப்புறம் ரோஹினிக்கிட்டையும் கோவப்படுறாங்க. ரோஹினிக்கு சொல்கிறாங்க, அவர் தான் சொல்லலாம் பரவாயில்ல, நீங்களா சொல்லிக்கலாம்ல ரோஹினி. சுருதியும் மீனாவும் கேட்கவும் ரோஹினி வந்து அப்பயே யோசிச்சுட்டு அப்பயே அவங்களே அதே டைலாக சொல்கிறாங்க, முடிஞ்சதும் கொடுக்கலான்னு நினச்சோம் அப்படிங்கிறாங்க. இன்னுங்க இவங்களுக்கு பின்னணி போய்க்கு டப்பிங்க்கு இவங்க வாய்ஸ் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்ட்டு சுருதிக்கு கோவம் வந்துச்சு. பார்த்தியா பலக்குரலுக்கே கோவம் வருதுடா உங்கள் மேலே, நீங்கள் எல்லாருமே போங்கடா என்னமோ பண்ணுங்கடா, எப்படியும் எங்களுக்கு எங்கள் அக்கௌண்ட் வந்துருச்சு, எங்கள் அக்கௌண்ட்டுக்கு ரூபா வந்துச்சுல போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாம் அவங்க வேலையை போய் பாருங்கள், இன்னும் இங்கே இருந்து நம்மளை பைத்தியக்காரன் ஆயிக்கிறாங்க அப்படின்ட்டு முத்து மீனா எல்லாருமே அவங்க இது போயிடறாங்க. அதுக்கடுத்து வந்து முத்தோடைய கார் டியூக்கு கேட்டிருக்காங்க. அவர் போகிறாரு ஃபினான்ஸ் இடத்துக்கு, என்னோட இதில் கார் டியூ கட்டணும் அப்படிங்கிறாங்க. ஆல்ரெடி உங்கள் இதில் பே பண்ணிட்டாங்களே, முத்துங்கிற பேர் தானே, அதில் கொடுத்துட்டாங்க ரூபாய், எனக்கு தெரியாது யார் கொடுத்துருப்பான், எனக்கு யார் உதவி செய்வா யார் அப்படிங்கிறாங்க. மீனாங்கிற பேர் தான். மீனாவா கிட்டனா அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டே இருக்கும்போது கரெக்டாக மீனாவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்னங்க நீங்கள் என்ன இங்கே இருக்கீங்கன்னு, அதை நான் கேட்க வேண்டிய கேள்வி மீனா, நீ என்ன எனக்கு ரூபா கட்டியிருக்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் அந்த மனோஜ் வந்து நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணதுக்காக ரூபா கொடுத்தார்ல, அந்த ரூபாவை நான் கட்டிக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏன் மீனா உனக்குன்னு ஏதாவது செலவு இருக்கும், உனக்குன்னு ஏதாவது ஆசை இருக்கும், உனக்காக நீ ஏதாவது வாங்கிக்கலாம்னு, எனக்கு என்னங்க செலவு இருக்க போது, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அடுத்து நம்ம இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சேர்த்து வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒரு நல்ல ரூமுக்கு கெட்டிக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. ஆனால் நீ இப்போ நல்லா பேச ஆரம்பிச்சிட்ட மீனானே. ஆமாங்க நிஜமாக தான், யார் கடன் இல்லாமல் வாழ்கிறாங்களோ
அவங்க தாங்க பணக்காரங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு இவங்க பேசிட்டு வெளியில் வர்றாங்க. சரி நான் உனக்காக ஏதாவது கண்டிப்பாக வாங்குவேன் அப்படிங்கிறாங்க. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டானே. அதெல்லாம் இல்லை, நீ வந்து எனக்காக டியூ கட்டியிருக்கீல, ஸோ நான் இருக்கிற காசு வந்து உனக்காக ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுப்பேன், உனக்கு பிடிச்ச பொருள் என்னங்கிறத சொல்லு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அண்ணாமலை வராரு. என்னப்பா நீங்கள் எங்கப்பா இங்கே அப்படிங்கிறாங்க. மாமா நீங்கள் என்ன இங்கே அப்படின்னு மீனாவும் கேட்குறாங்க. இல்லைடா, அப்பா வந்து கூட்டிகிட்டு வர சொன்னார், முத்து வந்து டியூ கட்டுற இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போ அப்படின்னு, அதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்னு செல்வன் சொல்கிறாங்க. நீங்கள் எதுக்கு இப்போ இங்கே வந்திருக்கீங்க? ஓ இல்லைடா, உன் காருக்கு டியூ கட்டலன்னு வந்தோம், ஆல்ரெடி மீனா கட்டிட்டாப்பான்னு. மீனா கட்டினாலான்னு? நீ ரொம்ப கொடுத்து வச்ச வேண்டா, உனக்காக அப்பா இருக்காங்க, உனக்காக ஒய்ஃப் இருக்கா, எல்லாரும் உனக்காக ரூபா கொடுக்க வர்றாங்க அப்படின்ட்டு செல்வன் சொல்கிறாங்க. ஆமாடா, உண்மையிலே நான் கோடீஸ்வரன்டா, என்னை பாசமாக பார்த்துக்க அப்பா, மனைவி, இப்போ ஊரில் பாட்டி, இவங்க எல்லாருமே இருக்காங்க, ஸோ நான் ரொம்ப பெரிய கோடீஸ்வரன்டான்னு முத்துவும் சொல்கிறாரு. சரி நீ என்னப்பா டியூ கட்டுறதுக்குன்னு? ஆமாடா, மனோஜ் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வந்து ரூபா கொடுத்தான்ல, சரி சும்மா இருக்கிறதுக்கு உனக்கு இங்கே வட்டியாவது குறையுமில்ல அப்படின்னு நினச்சினேன். இப்போ தான்ப்பா மீனா கட்டியிருக்கான்னு. சரி நம்ம இன்னும் அடுத்த மாதத்துக்குள்ளே இப்போ கட்டிக்கலாம்னு. அடுத்த மாதம் பார்த்துக்கலாமாப்பா அப்படிங்கிறாங்க. சரி கண்டிப்பாக அடுத்த மாதம் நான் தான் கட்டுவேன் அப்படிங்கிறாங்க. சரிப்பா பரவாயில்ல, வாங்க போகலாம். நெக்ஸ்ட்டு மீனா வந்துட்டு, ஏங்க நீங்கள் மாமா கூட்டிகிட்டு போங்க, எனக்கு வந்து பார்வதி ஆண்டி வீட்டில் போய் நான் பூ கொடுக்க வேண்டியது இருக்குது, நான் போய் கொடுத்துட்டு வரேன்னு. அப்போ நான் வண்டி அந்த வச்சிருக்கேன் ஓரமாக அப்படிங்கிறாங்க. சரி ஓகே பார்த்து போயிட்டு வா, ஹெல்மெட் போட்டுக்கோங்கிறாங்க. இவங்களும் ஹெல்மெட் போட்டு போகிறாங்க. பார்வதி வீட்டில் தைன்னு விஜய் வந்து பரதநாட்டியம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அப்போ வந்து அந்த ஒரு பொண்ணு ரதின்னு இருக்கா, டான்ஸ் கிளாஸில் உள்ள பொண்ணு, அவங்க அம்மா வர்றாங்க. வாங்க எப்படி இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களான்னு விசாரிச்சுட்டு இருக்கும்போது அந்த டான்ஸ் கிளாஸில் அந்த பொண்ணோட அவருடைய லவ்வரும் இருக்காங்க. அவங்கள்ட்ட ஆண்டி நல்லா இருக்கீங்களா, வணக்கம், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படி இப்படின்னு பயங்கரமாக சீனை போடுறான் அந்த பையன். டே போடா போய் நீ இன்டர்வலுக்கு வெளியே போடா அப்படிங்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு. உங்கள் பொண்ணை பற்றி எப்படி என்ன மாதிரி அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் பொண்ணை பற்றி எதுவுமே கவலைப்படுறீங்க, ரொம்ப நல்லா டான்ஸ் ரொம்ப அழகாக பண்ணுறா, அதுவும் நான் சொல்லி கொடுத்தா அவள் டான்ஸ் ஆடாமல் இருப்பாளா, கூடிய சீக்கிரத்தில் அவள் அரங்கேற்றம் பண்ணுற அளவுக்கு நான் கொண்டு வந்துடுவேன். சரி நீங்கள் சாரீ பிஸ்னஸ் பண்ணுறதா சொன்னாங்களேன்னு. ஆமாம், என் பொண்ணு ரதியும் சொன்னால் நீங்கள் சாரீ கேட்டதா, அதனால தான் சாரீ கொண்டு வந்திருக்கேன்னு சாரீ எல்லாம் காட்டுறாங்க. ஒரு கட்டப்பையிலேருந்து இந்த சாரீ உங்களுக்கு கலர் நல்லாயிருக்கும், அது நல்லாயிருக்கும், இது நல்லாயிருக்கும் கட்டுறாங்க. ஓ அப்படியா அப்படின்ட்டு ஒரு வழியாக 3 சாரீ அவங்க தலையில் கட்டிடுறாங்க. பக்கத்தில் பார்வதியெல்லாம் பார்த்துட்டு, ஐயோ அம்மா வியாபாரம் நல்லா தான் பண்ணுறா, கொண்டு வந்து எல்லா சரி விஜயா தலையில் கட்டிடுவா போலுக்கு அப்படின்ட்டு பார்வதிட்டு, நீங்கள் ஏதாவது சேலை பார்க்குறீங்க? இல்லை என்கிட்ட சேலை நிறைய இருக்குது அப்படிங்கிறாங்க. மீனா வந்துடுறாங்க. மீனா வந்துட்டு பூ போடுறாங்க. அண்ணா வந்துட்டு, இவளை எதுக்கு கூட்டிகிட்டு வந்த அப்படிங்கிறாங்க. வேறு உலகத்தில் உனக்கு யாருமே பூ கட்டுற ஆளே இல்லையா, இவா தான் இருந்தாருன்னு. இல்லை மீனா கட்டக்க பூ வந்து ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நெருக்கமாக கட்டியிருப்பா, ரேட்டு நல்லா கம்மியாக கொடுக்குறா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படின்ட்டு, நீயே வந்து விளக்கு போட்டு பூ போட்டு எல்லாமே பண்ணுமானுங்கிறாங்க. அவங்களும் பூ போட்டு விளக்கெலாம் போட்டுறாங்க, ரூபா கொடுக்குறாங்க. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஆண்டி.